அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, நீரையும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளே, உம்மிடமே மன்னிப்பு உள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசேயர் இயேசுவை தன் இல்லத்திற்கு உணவு அருந்த அழைக்கின்ற பொழுது, கை கழுவாததை உண்ணுகின்ற பொழுது அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகளுக்கு ஆண்டவர் என்ற அற்புதமான பதிலை கொடுக்கிறார். வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துகின்ற நீங்கள் உங்களுடைய உட்புறத்தையும் தூய்மைப்படுத்துங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்த ஆசைப்படுகிறோம், ஆனால் உட்புறத்தை ஒருபொழுதும் நாம் சிந்திப்பதில்லை. உட்புறம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பாத்திரங்களினுடைய உட்புறங்கள் அல்ல, மாறாக மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இதயத்தை, உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று. எனவே இயேசு கொடுக்கின்ற அழைப்பினை ஏற்று திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வாழவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வாக்குகள் 16 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இறை பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது
என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாக தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவைகளாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபடுகின்றனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றி உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 19 பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கிடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தனர். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்ற ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் அவரை சிலுவையில் அறைகின்ற வரையில்
அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள், முதன்மை இடத்தை வகுக்கிறவர்கள் பரிசேயர்கள். இவர்களோடு இணைந்து சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் அறிஞர்களும் இயேசுவை எப்படியாவது ஒழித்து கட்டலாம் என்ற எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்தது. ஒளியை நோக்கி பயணிக்க அழைப்பு கொடுக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசேயர்கள் ஒளியை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதை யோவான் நற்செய்தியாளர் அற்புதமாக சொல்லுவார். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஏற்படுகின்ற இந்த போராட்டத்தில் எப்பொழுதுமே உண்மை வெற்றி பெறும் என்பது இயற்கையின் நியதி. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த வரிசையில் இந்த மண்ணுலகிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து தாழ்த்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி வைக்கவும், சமுதாயத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தரம் குறைத்து தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுக்கவும், எல்லாவற்றையும் விட இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் கழுவி நம் அனைவரும் தூயவர்கள் ஆக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த மண்ணுலகிலே வந்தார். இப்படி உண்மைக்காக அவர் போராடுகின்ற பொழுது, நீதியை நிலைநாட்ட விரும்புகின்ற பொழுது, அசுத்தங்களை விரட்ட வேண்டும் என்று அவர் முயற்சி எடுக்கின்ற பொழுது, அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய இந்த பரிசேயர்களை அவர் வெறுக்கவும் இல்லை, அவர்களை ஒதுக்கி வைக்கவும் இல்லை, அவர்களுக்கு எதிராக இவர் போராடவும் இல்லை. அவர்களை அன்பினால் அரவணைக்க விரும்பினார். அவர்களை தன்னுடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல விரும்பினார். அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இந்த செயலை செய்துவிட முடியுமா? உடன் பிறந்தவர்கள் கூட ஒருவேளை நமக்கு துரோகம் செய்து விட்டால் நீங்களும் நானும் சொல்லுகின்ற வார்த்தை, இறக்கின்ற வரையில் அவன் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று வெறுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மோட அலுவலகத்தில் உங்களுக்காக எனக்காக யாராவது துரோகம் செய்து விட்டால் அவர்களை நாம் எப்படி வார்த்தையினால் வஞ்சி அவர்களையும் நாம் தவறானவர்கள் என்று சித்தரித்து காட்ட முயற்சி எடுக்கின்றோம். நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களை நாம் அன்பு செய்ய மறுக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம், அவர்களை உதறி தள்ள விரும்புகின்றோம், அவர்களோடு நம்முடைய நல்ல உறவுகளை ஏற்படுத்த நாம் தயங்குகின்றோம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற மனநிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய பரிசேய கூட்டத்தில் இருக்கின்ற ஒருவன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். அழைக்கின்றவன் இயேசுவை அன்போடு அழைத்து செல்வதை நாம் காணுகின்றோம். வெளிப்புறமான அன்பு, வெளிவேடமான அன்பு. ஏனென்றால் இயேசுவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நுணுக்கமாக பார்த்து அதிலிருந்து அவரை குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் இதுவும் ஒன்று. எனவே இயேசுவும் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்திற்கு சென்றார். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது என்பதை, அவனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு யூதர்களுடைய முறைப்படி கைகளை கழுவாமல் உணவு அருந்த ஆரம்பிக்கின்றார். பிரியமானதின் தேவ பிள்ளைகளே, யூத சட்டப்படி பார்த்தோம் என்றால் சட்டங்களை அதிகமாக மக்கள் மீது திணித்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை செழித்தோங்கும். மக்கள் மீது சட்டங்களை திணித்தி வைத்துவிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனநிலை உள்ளவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அந்த வரிசையில் உணவு அருந்துவதற்கு முன்னதாக எப்படி கைகளை கழுவ வேண்டும் என்று கூட அவர்கள் சட்டத்தை மக்கள் மீது திணித்து வைத்திருந்தார்கள். எப்படி கழுவ வேண்டும், எப்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி உணவருந்த வேண்டும் என்ற இப்படிப்பட்ட பல சட்ட திட்டங்களை மக்கள் மீது திணித்து
இதை கடைபிடிக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் உரிமை அற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மீது வாய்வழி சட்டத்தை திணித்து வைத்தவர்கள். இயேசு அவர்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து வைத்துதான் கைகளை கழுவாமல் உணவு அருந்த ஆரம்பித்தான். இப்படி உணவு அருந்த ஆரம்பித்த உடனே அழைத்த பரிசேயன் அவரை உள்ளத்தின் ஆழத்திலே அவன் எண்ணக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறான். பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதில்லை. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அழுக்குகளை, அசுத்தங்களை, தீய எண்ணங்களை, தீய சக்திகளை, இருளினை அகற்றக்கூடிய மனநிலை உங்களுக்குள் இல்லை. எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக சொல்லி வைத்தார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்படியோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையும் வார்த்தையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே பரிசேயர்கள் பரிசேயனை சொல்லுகிற பொழுது இயேசு வெளிப்புறத்தை உருவாக்கியவர் உள்புறத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னதாக அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு நிகழ்வினையும் காட்டிவிட்டார். மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல, உங்களுக்கும் எனக்கும் யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ, நம்மை தவறாக சித்தரிக்கிறார்களோ, அவர்களை நாம் பார்ப்பதும் இல்லை, அவர்களோடு பேசுவதும் இல்லை, அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதும் இல்லை. அவர்கள் குடும்பத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பிளவு பாலத்தை உருவாக்கி வைத்திருப்போம். உள்புறத்தில் அந்த அளவிற்கு தீய எண்ணங்கள், வக்கிர எண்ணங்கள் நமக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசு அதை உடைத்து காட்டினார். பரிசேயனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தை உடைத்து காட்டுவதற்காகத்தான் தனக்கு எதிராக தன்னை அழிக்க வேண்டும் என்று விரும்பி அந்த பரிசேயன் அழைத்தவுடனே அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார் என்றால் அன்பை வெளிப்படுத்தினார். உள்ளத்தின் ஆழத்திலே இறைவனுடைய இரக்கத்தை, மன்னிப்பை வெளிப்படுத்தினார். அவர் நினைத்திருந்தால் அவன் செய்த தவறுகளை எல்லாம் அழைத்தவுடனே வெளிப்படுத்தி அவனுடைய வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு அழைத்தவுடனே போனார் என்றால் இவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணத்தையும், இறைவன் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த அளவு கடந்த அன்பு எப்படிப்பட்டதை வெளிப்படுத்துகின்ற அந்த தெளிவான எண்ணத்தை தான் இயேசு வெளிப்படுத்தினார். எனவே பரிசேயர்கள் உடலை மட்டும் தூய்மைப்படுத்துவதில்லை, பாத்திரங்களை மட்டும் தூய்மைப்படுத்துவதில்லை, மாறாக உள்ளத்தின் ஆழத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். எனவேதான் நீங்கள் கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் அனைத்தையும் வெளிப்புறத்தில் தூய்மைப்படுத்துகிறீர்கள், உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். வெளியிலிருந்து செல்வது எதுவும் ஒரு மனிதனை அசுத்தப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து வெளிவருவதுதான் அசுத்தப்படுத்துகிறது என்று இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இந்த பரிசேயர்களைப் போல உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணங்களை வைத்துக் கொண்டு வெளிவேடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை இருந்தால் அது தவறு. இறைவனை நாம் உள்ளே எடுத்து வர முடியாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவரை வாழ வைக்க முடியாது. உங்களையும் என்னையும் அவர் சாயலாக படைத்திருக்கிறார். உடலை தூய்மைப்படுத்துவதை விட, நம் இல்லத்தை தூய்மைப்படுத்துவதை விட முதலில் நம் இதயத்தை தூய்மைப்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது இறைவன் எப்பொழுதுமே நம்மோடு நம்மை வழிநடத்துவார். அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் இந்த திருப்பலி வழியாக தொடர்ந்து அவருடைய அருளையும் ஆசிரியை பெறுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றுவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமளவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மகுவதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பனாகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். செல்வர் வறுமையுற்றனர், பசியுற்றனர், ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பில் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாரா.
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.